வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆழமான நல்லதொரு துரியதவத்தை நடத்தி தந்த நகுலேஸ்வரியா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அதே போல் இந்த மனவளக்கலை மன்றத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அன்பர்கள் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகளோடு இன்றைக்கி நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு வெற்றி மேல் வெற்றி. வெற்றி மேல் வெற்றி. வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த நிலையில் நாம் இருந்தாலும், ஒரு குழந்தை பருவமாக இருந்தாலும், இளமை பருவமாக இருந்தாலும், அல்லது எந்த பருவத்தில் இருந்தாலும், நாம் நினைக்கிறத அடையணும், அதுதான் வெற்றி அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாம் இருக்கிறோம். எப்போவுமே வெற்றி தான் வேணும், வெற்றியை நோக்கி தான் நம்மளுடைய பயணம், அப்படியெல்லாம் ஒரு நினைப்போடு இருக்கிறோம். ஏன்னா வெற்றி ஒரு இன்பம் தரக்கூடியது, ஒரு மகிழ்ச்சி, பேரானந்தம் தரக்கூடியது, தனக்கும் பிறர்க்கும் ஒரு மகிழ்ச்சி தருது. அப்படின்றதுனால எல்லோருடைய மனமுமே வெற்றி என்பதை ஒரு நாட்டமான ஒரு பொருளாக விரும்புகிறோம். முதல்ல இந்த வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், அதற்கான இலக்கு வேணும். எதில் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா? சும்மா நானும் ஸ்கூலில் போனேன், படித்தேன், வேலைக்கு போனேன், வேலை செய்தேன், தவம் கற்றுக்கிறேன், ஏதோ ஒன்று நாம் செய்கிறது, ஏதோ ஒன்று இல்லை நானும் செய்கிறேன், 10ல் 1 11 நானும் செய்கிறேன் அப்படின்றது இல்லாமல், நான் தெரிந்து கொண்ட இந்த விஷயத்தில், நான் இந்த பள்ளி பாடத்தில் நான் நல்லா புரிந்து படிக்கணும், அல்லது எல்லோருக்கும் உதவி படிக்கணும், அல்லது நான் நல்லா இதை எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி நல்ல நினைவோடு நான் இதை ஞாபகத்தோடு வச்சுருக்கணும். அப்படி ஏதோ ஒரு இலக்கு வைக்கணும். முதல்ல வெற்றி வேண்டும் அப்படின்னு சொல்கிறவர்கள் இலக்கு வேணும். அதாவது அவங்க கல்வியில் வேணுமா அவங்களுக்கு, அல்லது பொருளாதாரத்தில் மேம்படணுமா, அல்லது எந்த நிலையில் அவங்களுக்கு தேவைப்படுதோ வாழ்க்கையில், எதை நோக்கி நாம் வெற்றி பெற வேண்டும், நம்மளுடைய இலக்கு என்ன என்பதை முதல்ல தீர்மானிக்கணும் இல்லைங்களா? இலக்கு இல்லாமல் எதில் வெற்றி பெறுறது? அப்போது முதல் அடிப்படை தேவை வெற்றி பெறணும்னா வாழ்க்கையில் நமக்கு ஒரு இலக்கு வேணும். நமக்கு என்ன தேவை, எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம், அதை நோக்கி நாம் எப்படி பயணிக்கணும் அப்படின்றது அடுத்தது. அப்போ இந்த இலக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு பள்ளி கல்வியை முடிச்சிருக்கிறோம், இப்போ மேல் படிப்பு, பட்ட மேற்படிப்பு படிக்கணும், அதற்கு மேலும் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சுருந்தோன்னா, அப்போ அந்த இலக்கை நோக்கி நாம் என்ன செய்யணும், எங்கே போகணும், எந்த இடத்துல இந்த படிப்பு கிடைக்குது, அதற்கு எவ்வளவு காலம் தேவை, அதற்கு எவ்வளவு பொருள் செலவு தேவைப்படும், அதை நம்மால் கொடுக்க முடியுமா, இந்த ஆராய்ச்சியிலெல்லாம் நம்ம இறங்குவோம் இல்லைங்களா? அதாவது திட்டமிடல், அந்த இலக்கை நோக்கிய ஒரு பயணத்திற்கு நாம் என்ன செய்யணும், அதை எந்த காலத்துக்குள்ளே அதை அடையணும், எப்படி திட்டமிட்டு அதை அடையணும் அப்படின்றது இரண்டாவது. திட்டமிடல். திட்டமிடலும் ஓகே தான். ஒரு சிலர் இலக்கே இல்லாமல் பயணிப்பாங்க. இப்போ இலக்கு வேணும் அப்படின்றவங்க திட்டமிடலில் பரிமளிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு திட்டமிடன்றதுன்னா என்னன்னு தெரியாது. இன்றைக்கி சமைக்கணும், போவாங்க, உள்ளே போவாங்க, என்ன கிடைக்குதோ அதை வச்சு முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அதை அரைக்கும் போது ஐயையோ இதுக்கு தேங்காய் வேணுமே, தேங்காய் இல்லையே அப்படின்றத அப்புறம் முட்டிட்டு நிற்பாங்க. ஆனால் இதே தெளிவாக திட்டமிடுறவங்களா இருந்தால், நாளைக்கு இதுதான் சமையல் பண்ண போகிறோம், இந்த செயலை செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு திட்டமிடல் இருந்துச்சுன்னா, அப்போ அதற்கு இது வேணுமே, அடுத்தது வதக்குனப்புறம் இது வேணுமே, அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் வேணுமே, இருக்குதா, இருக்குது, அப்போ சரி நாளைக்கு அதை பண்ணிடலான்ட்டு திட்டமிடல் இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன செயல், ஒரு உதாரணத்துக்கு நாம் சொல்கிற ஒரு நாள் ஒரு வேலைக்கு செய்யக்கூடிய சமையலுக்கே திட்டமிடல் தேவை. அப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா நம்ம எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோமோ அதற்கான திட்டமிடல் வேணும் இல்லைங்களா? ஸோ திட்டமிடல் அப்படின்றது இரண்டாவது தேவையாக, முக்கியமான தேவையாக பார்க்கப்படுது. திட்டமிட்டுட்டாலும் அதற்கான தொடர் பயிற்சி வேணும். பிளான் எல்லாம் போட்டுட்டு
பண்ணலாம் பண்ணலாம், நாளையிலேருந்து தொடங்கலாம், எக்ஸசைஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லா தான் இருக்குது, ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்தோம், இல்லை தொடரவே இல்லை, முயற்சிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பி வெற்றி எட்டாக்கனியாக தான் இருக்கும். அந்தரத்துலேருந்து பழம் கனிஞ்சு விழாது இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? விதையை நட்டு அந்த செடியை வளர்த்து அது மரமாக்கி அது பூ பூத்து அது பிஞ்சாகி காயாகி கனியாகி அப்புறம்தான் நம்ம கைக்கு வரும். அப்போ இவ்வளோ வேலை இருக்கு இல்லையா? ஒரு வெற்றி கனியை நம்ம பறிக்கணும்னு சொன்னால் எவ்வளோ திட்டமிடலும் அதற்கான தொடர் முயற்சியும் அதற்கான செயல்களும் இருக்குது அப்படின்றது நம்ம வாழ்க்கையிலையும் அதை பயன்படுத்தணும். தொடர் முயற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு சின்ன உதாரணம் கதை போல் ஒன்றை எடுத்துக்கலாம். இப்போ எதுக்கு நம்ம இதை எடுக்கிறோன்னா அது நம்ம மனசில் ஆழ பதியறதுக்காக. திட்டமிடல் அப்படின்றது, அந்த தொடர் முயற்சி அப்படின்றது நமக்கு ஆழ பதியணும் அப்படின்றதுக்காக ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கிறோம். ஒரு பெரிய பாறாங்கல்ல அதற்கு மேலே இருந்து வழிகிற தண்ணி சொட்டா அது அந்த பாறை மேலே வழிஞ்சிட்டே இருந்ததாமா. அதிகமாகவும் கொட்டலை, நிறுத்தவும் இல்லை. ஆனால் அந்த ஒரு சொட்டு வழியாக தொட்டிகிட்டே இருந்ததாமா அந்த பாறை மேலே. பக்கத்தில் ஒரு சின்ன கல் இருந்தது. அந்த தண்ணியை பார்த்து கிண்டல் பண்ணுச்சாமா. என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ சொட்டி இவ்வளோ பெரிய பாறையை இது என்ன புழக்க போறியா நீ? இது எதுக்கு இது மேலே சொட்டாக தண்ணி விட்டுட்ருக்க அப்படின்னு அது கேட்டுதான். அந்த சின்ன கல் பரிகசிக்குது. அப்போது இந்த தண்ணி என்ன சொல்லுது? எனக்கு அது பாறையை புழக்கணும் அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு என்னுடைய முயற்சியை நான் விடாமல் செய்யணும், தொடர்ந்து செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தது. அது மாதங்களானது, வருடங்களானது. பல வருடங்கள் கழிஞ்சு பார்த்தப்போ அந்த பாறையே ஒரு சொட்டாக தண்ணி விடுற இடம் குழி விழுந்து அந்த பாறையே பிளந்துருந்ததாம்மா. அப்போ அந்த சின்ன கல்லுக்கு ஆச்சரியம் தாங்கலை. இது எப்படி நிகழ்ந்தது? இந்த சொட்டு நீர் இதை விட இந்த பாறையை விட உனக்கு வலிமை அதிகமா அப்படின்னு கேட்டப்போ, இல்லை, என்னுடைய ஒரு சொட்டு நீருக்கு இந்த பாறையை விட வலிமை அதிகம் கிடையாது. ஆனால் என்னுடைய தொடர் முயற்சி தான், என்னுடைய விடாத பயிற்சி தான் இதுக்கு, இந்த வெற்றிக்கு காரணம். அதை உடைக்கிறது என்னுடைய இலக்கா இல்லை, தொடர்ந்து பயணிக்கிறது தான் என்னுடைய இலக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சாம்மா. இந்த உதாரணத்தை நம்ம ஒரு லைஃப் உண்மை வாழ்க்கை சம்பவத்தில் நடத்தி காட்டிய ஒரு நபரை நாம் எடுத்துக்கலாம். நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதிய ஜேம்ஸ் கிளியர் என்பவர். அவர் இந்த பழக்கத்தை தான் சொல்கிறார். ஸோ எப்படி சொட்டாக அந்த நீர் விடுறது கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பயிற்சியை செய்கிறது, 2 நாளைக்கு மறந்துடுறது, 3ஆவது நாள் ஐயோ ஒரு சேர்த்து செய்யலாம் அப்படின்னு செய்கிறது, திருப்பி ஒரு 4 நாளைக்கு கேப் விடுறது. அப்படி விட்டால் அதுக்கு பலன் இருக்காது. ஒரே நாளில் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கலான்னு சொன்னாலும் அதற்கும் பலன் இருக்காது. ஏன்னா இந்த உடம்பும் ஒத்துழைக்கணும் இல்லையா? அந்த நம்ம எடுக்கிற முயற்சிக்கும் செயலுக்கும் இந்த உடலும் ஒத்துழைக்கணுமே. அவர் என்ன சொல்கிறார், ஜேம்ஸ் கிளியர், நீங்கள் ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா 5 நிமிஷம், ஒரு நாளைக்கு 5 நிமிடம் தொடருங்கள். அப்போ அடுத்த நாள் ஒரு 5.5 நிமிஷமாவது, அதாவது இன்னைக்கு செய்ததை விட 1% கூடுதல் செய்யுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேடுங்க. ஏன்னா ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்காது, சிரமம் இருக்காது. ஏற்கனவே 5 நிமிஷம் நடந்துட்டோம், ஒரு 1/2 நிமிஷம் கூட அப்படின்னும்போது அது பெரிய விஷயமா தெரியாது, ரொம்ப கஷ்டமாகவும் தெரியாது, ரொம்ப நேரம் எடுக்கிறதாகவும் இருக்காது. ஆனால் அப்படி நீங்கள் தொடர்ந்து கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் அது பெரிய இலக்கை அடைவதற்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரே நாளில் உட்காந்து எழுதிட முடியுமா? ஒரு நாள் உட்காந்து ஒரு 2 சென்டென்ஸ் எழுதுங்க, ஒரு 2 வரி எழுதுங்க, அல்லது அடுத்தது ஒரு 3 வரி எழுதுங்க. அந்த மாதிரி அவர் சொல்கிறார். அதாவது 1% அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சதவீதம் இன்க்ரீஸ் கூட்டிக்கிட்டே வந்தோம்னா நாமளே ஒரு வருஷம் முடிவில் கணக்கு பிரகாரம் ஃபார்முலா பிரகாரம் அவங்க சொல்கிறாங்க 37% முன்னேறி இருப்போமா. இப்போ எவ்வளோ முயற்சி இருக்குதுன்னு பாருங்கள். 37% இன்ட்ரெஸ்ட் மாதிரி 1% இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி 37% இன்ட்ரெஸ்ட் அவுட்புட் எப்போ ஒரு வருஷம் கழிச்சு. ஸோ அவரே ஜேம்ஸ் கிளியர் அப்படின்ற அந்த ஆத்தர், அட்டாமிக் ஹேபிட்ஸோட ஆத்தரே பள்ளிக்கூடம் படிக்கும்போது எதிர்பாராத ஒரு விபத்தில் சிக்கிடுறாரு. அவரால் இயல்பு வாழ்க்கையை நடத்த முடியல. அதிலிருந்து அவர் எடுத்துக்கிட்ட முயற்சியில் வெளிவந்ததை தான் அவர் அட்டாமிக் ஹேபிட்ஸாக அந்த புக்கில் எழுதியிருக்கார். படுத்த படுக்கையில் தன்னுடைய வேலைகளை கூட செய்ய முடியாத நிலையில் இருந்தவர் இந்த 1% ஒவ்வொரு நாளும் தன்னை மேம்படுத்தி கொண்டதில் பின்னாளில் அவர் விளையாட்டு வீரராகவும் புக் எழுதுகிற ஆத்தராகவும் பிரபலமான எழுத்தாளராக அவர் மாறி காட்டுறார். அதை தான் அவர் அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸில் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்மளுடைய நோக்கம் இப்போ நம்ம எல்லாம் என்ன இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மனவளக்கலை அப்படின்ற ஒரு பயிற்சியில் நாம் ஈடுபட்டிருக்கோம். உடலுக்கு ஒரு பயிற்சி, மனதிற்கு ஒரு பயிற்சி, உயிருக்கு ஒரு பயிற்சின்னு ஒவ்வொரு நாளும் பொன் முட்டையிடும் வாத்து போல் ஒரு நாளைக்கு ஒரு பொன் முட்டையிடுறா போல் நம்ம உடலுக்கு, மனதுக்கு, உயிருக்கு ஒரு பொன் முட்டை தங்க பரிசாக நாம் கொடுக்குறோம். எப்போ அந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது. ஒரு நாள் செய்து பல நாள் விட்டால் இதற்கு மதிப்பு இருக்காது. இதை தொடர்ந்து விடாமல் தினமும் செய்யணும். ஒவ்வொரு நாளும் மேம்படுத்தி செய்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால், நாம் பார்த்திங்கன்னா 10 வருஷமாக 20 வருஷமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆரம்பித்தாங்கன்னா நினைவு எங்கேயோ போயிடும். ஆனால் அவங்க கையும் காலும் ஆட்டோமேட்டிக்காக தன்னிச்சையாக அவங்க பாட்டு அந்த எக்ஸசைஸை செஞ்சு முடிச்சிடுவாங்க. பேசிக்கிட்டேவும் செய்வாங்க, வேறு ஏதாவது பார்த்துக்கிட்டேவும் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு பழகிடுச்சு இல்லையா, 10 வருஷமாக 20 வருஷமாக செஞ்சு. அந்த தவறை நம்ம சரி செய்யணும். நாம் எந்த பயிற்சியை செய்கிறோமோ, நாம் எந்த செயலில் ஈடுபடுறோமோ அதில் மட்டும் நம்மளுடைய கவனம் இருந்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும். அதை நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யலாம். ஏன்னா நம்மளுடைய மனது ஓடும் பழக்கத்தை தான் எப்போவுமே வச்சுருக்கு. அப்போ இந்த மூச்சோட கவனத்தோட நம்ம பயிற்சிகளை செய்யும் பொழுது இந்த உடலோடு பேசிக்கொண்டு, அதுக்கு தான் மகரிஷி நம்ம பயிற்சிகளில் கண்களை மூடிக்கொண்டு எந்த நிலையில் இருக்கிறோம், எந்த உறுப்பை அசைக்கிறோம், எந்த உறுப்பிற்காக நாம் இந்த பயிற்சியை செய்கிறோன்ற நினைவோடு செய்யணும்னு சொல்லியிருக்கார். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் அதை எல்லா பயிற்சிகள்லையும் நம்மளோட உடற்பயிற்சி பார்த்திங்கன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்புக்கும் ஒரு முறை செய்தாவே போதும். அப்போ நான் கண்ணுக்கு செய்ததை கவனத்தோடு செஞ்சேனா, கபாலபதி செய்தது கவனத்தோடு செஞ்சனான்னு ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி எடுத்து திருப்பி கொண்டு வந்துட்டு கவனத்தை நாம் செய்கிற செயலுக்கு திருப்பி கொண்டு வந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுடைய மேம்பாடு உடனடியாக தெரியலைன்னாலும் நிச்சயமாக தெரியும். ஏன்னா 10 வருஷம் 20 வருஷம் அவங்க செய்தாங்கன்னா, இந்த மனவளக்கலை பயிற்சியை செய்தாங்கன்னா எல்லாருக்கும் வர மாதிரி இவங்களுக்கும் ஏதாவது ஒரு உடல்நிலை அவதி வரலாம். ஒரு சின்ன காய்ச்சலோ ஒரு ஜலதோஷமோ ஏதோ ஒன்று வரலாம். வைரல் ஃபீவர் கூட அது தடுக்க முடியாது. அது யாருக்கோ ஒருத்தருக்கு வீட்டில் வந்துட்டாங்கன்னா அவங்க மூலயமா வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பரவக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் அந்த 10 வருடம் பயிற்சி செய்தவர்களுக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. இது நாம் உணர்ந்த உண்மை. செய்தவங்களுக்கு, இந்த பயிற்சி செய்தவங்களுக்கு தெரியும். அடுத்தவங்களுக்கு, செய்யாதவங்களுக்கு போச்சுன்னா அவங்க படுக்கையாகவே படுத்துருவாங்க. அவங்களால ஒரு வேலையும் செய்ய முடியாத நிலை ஏற்படும். ஆனால் தொடர்ந்து விடாமல் இந்த பயிற்சியை செய்து வந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு உடல் பாதிப்போ மன பாதிப்போ ஏற்படாது. சீக்கிரமாகவே அவங்க அந்த நோய் நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு மாறிடுவாங்க. அதுவே ஒரு வெற்றி தானே. இப்போ நம்ம தொடர் பயிற்சி எப்படி நம்ம வச்சுருக்கோமோ அதில் மேம்படுத்தணும் அப்படின்றதற்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். 2 மரவெட்டி
அவங்க வந்து காட்டுக்கு தினம் போய் மரத்தை வெட்டி கொண்டு வர்றது அவங்களுடைய வேலை. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இதுவா நேரமே பண்ணாமல் நாள் பூரா வெட்டிகிட்டே இருப்பார், ஓய்வே எடுக்கவே மாட்டார். அப்போ நம்ம இன்னொருத்தர் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துப்பார். அப்போ நம்ம என்ன நினைப்போம், விடாமல் விட்டுறவன் தானே நிறைய மரத்தை வெட்டி சீர் செய்திருப்பான்னு நினைப்போம். இல்லை, அதுதான் இல்லை. அந்த ஓய்வெடுத்தவர் தான் நிறைய மரங்களை அன்னைக்கு சேர்க்கறதுல பார்த்தா அவர் தான் நிறைய. அது எப்படி சாத்தியம்? இவர் தானே விடாமல் வெட்டினாரு, அவர் வந்து ஓய்வெடுத்துல வெட்டினாரு. அது எப்படி ஓய்வெடுத்து வெட்டினவங்க நல்லா நிறைய மரத்தை வெட்டினாங்க அப்படின்னு பார்த்தா, ஓய்வெடுக்கிற நேரத்தில் அவருடைய கோடாலியே அவர் சீவிக்கிட்டே இருந்தார், கூர்மையாக்கிக்கிட்டே இருந்தார். இவர் காலையிலேருந்து வெட்டி விடாமல் அது மழுங்கினாலும் அதை விடாமல் அதுலேயே வெட்டிக்கிட்டு இருந்தார் முதலானவர். இரண்டாவது ஆள் வந்து அவருக்கும் ஓய்வு கொடுத்தாரு. அந்த ஓய்வு எடுக்கிற நேரத்தில் என்ன செய்தால் இன்னும் திறமையாக செய்யலாம் அப்படின்ற செயலில் அந்த கோடரியை தீட்டுனதுனால அவர் ஓய்வெடுத்து வெட்டினாலும் ரொம்ப சீக்கிரமாக அவர் வெட்டிட்டதுனால சாயந்தரம் பார்த்தா 2 பேரில் ஓய்வெடுத்து வெட்டினவர் தான் அதிகமான மரத்தை வெட்டினார். அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நாம் எப்படி தொடர்ந்து பயிற்சியை செய்கிறோமோ அதே போல் நம்மளுடைய திறமைகளையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் இன்னும் என்னென்ன கற்றுக்கலாம், இன்னும் என்னென்ன மேம்படுத்தலாம், செயல்படுத்தினா சீக்கிரமாக தெளிவாக திடமாக நாம் தன்னம்பிக்கையோட அந்த இலக்கை அடைய முடியும், வெற்றியை அடைய முடியும் அப்படின்றது நமக்கு இதில் தெரிய வருது. இதில் நாம் இந்த மூணு விஷயம்தான். ஒன்று இலக்கு, 2வது திட்டமிடல், 3வது தொடர் முயற்சி, கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர் முயற்சி. இந்த 3, அதுவும் 1%, ஒரு நாளைக்கு 1% இம்ப்ரூவ்மெண்ட் காட்டினாவே போதும் அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. இப்போ இதில் அடிஷ்னலாக நாம் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் இப்போ நம்மளுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தில் நாம் இலக்கையும் தீர்மானிச்சிட்டோம், திட்டமிடலும் பண்ணிட்டோம், தொடர் முயற்சியும் செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு இதுவாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சிற்றினம் சேராமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் கொடுத்திருக்கிற ஒரு குறள், நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லற்படுப்பதுவும் இல். நாம் இப்படி ஒரு செயலை செய்யும் பொழுது நம்ம யாரோட இனத்தில் சேர்ந்திருக்கிறோம், நல்ல இனத்தை போல் நன்மை தருவது வேறு ஒன்றும் இல்லை. அதற்கு ஒத்த இனத்தை நாம் தேர்ந்தெடுக்கணும். தீய இனத்தில் சேர்ந்துட்டோம்னு சொன்னால் தீய இனத்தை போல் தீமை தருவது வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு முயற்சியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதற்கு உதவுகின்ற ஒரு நல்ல நண்பர்களை, ஒரு கூட்டாளிகளை, இப்போ மனவளக்கலையில் நம்ம மன்ற அன்பர்களோடு சேர்ந்து கூட்டுதவம் பண்ணுறோம் இல்லைங்களா? கூட்டுதவம் எதுக்கு சிறப்புன்னு சொல்கிறாங்க? ஒருத்தருக்கு வரலைன்னாலும் கூட்டுதவம் செய்யும் பொழுது எல்லோருக்கும் சமமாக அந்த கிடைக்கும். இப்போது சிந்தனை செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைச்ச சிந்தனையை எங்களுக்கு பகிர்ந்துக்கிறீங்க, எங்களுக்கு கிடைச்ச சிந்தனையை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம், நாம் 2 பேரும் சேர்ந்து சிந்திக்கிறோம். இந்த தலைப்பை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த தலைப்புக்கு நம்ம என்ன பேசணும்னு முதல்ல பேச்சாளர் தான் தயாராகிறாங்க. இதுக்கு முன்னாடி இதை பற்றி சிந்திக்கல, ஆனால் இன்னைக்கு இந்த தலைப்பு கொடுக்கும் பொழுது நாம் முதல்ல இதை பற்றி சிந்திக்கிறோம். அப்போ இதெல்லாம் சரியாக வரும் அப்படின்றத கொண்டு செலுத்துகிறோம். எங்கே செலுத்துகிறோம்? சங்கத்தில். அப்போ சங்கத்தில் நீங்கள் அப்போ அடுத்து என்ன வரும்? அம்மா நீங்கள் இந்த உதாரணம் எனக்கு கொஞ்சம் கண்ணை திறக்கிற மாதிரி இருந்தது, இது எனக்கு பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக இருந்தது, புரிகிறதுக்கு நான் நிச்சயம் இதை நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போது என்ன சேரணும்? நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை. அதை போல ஒரு நம்ம வெற்றி அடைவதற்கு நாம் கூட வச்சிருக்கிறது யாரை வச்சிருக்கிறோம் அப்படின்றத முக்கியமாக பார்க்கணும். நல்லதை செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் தீயதை வச்சுக்கவே கூடாது. ப்ரோக்ராஸ்டினேஷன் இல்லை லேசினஸ், தள்ளி போடுறது அல்லது சோம்பேறித்தனம், இதையெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா எப்படி முன்னேற முடியாது. அப்போ தீயவற்றை அகற்ற வேண்டும்.
அதே மாதிரி எப்படி சிற்றினம் சேராத இருக்கிறோமோ பெரியாரை துணைக்கோடல்னு சொல்றாங்க. அடுத்த அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல்ல, தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. அதாவது அறிவு முதலியவற்றால் தம்மை விட பெரியாரை தம்மவராக்கல், நம்மளோட சேர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் எல்லா வலிமைகளிலும் தலை சிறந்தது. நமக்கு எல்லாருக்குமே நம்மை விட பெரியவர் நம்மளுடைய குரு மகான் வேதாத்ரி மகரிஷி தான். அவங்க அவர் சிந்திச்சு, அவர் அந்த இறைநிலைப்படியே சூரியப்படியே வாழ்ந்து அதை அனுபவித்து தான் பெற்ற அனுபவத்தை தெளிவாக உணர்ந்து ஓதியவர் இல்லையா. உணர்ந்து அவர் ஓதியதுனால, உண்மை அவங்க பேசுறதுனால அது நமக்கும் அதை ஏற்றுக்க முடியுது. அப்படிப்பட்ட பெரியவர்களை, அந்த குரு சொன்ன வார்த்தையை அதுக்கு தான் தட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. குரு சொல்வதை கேட்டு நாம் நடக்கும் பொழுது எல்லாம் தலை, வன்மையுள் எல்லாம் தலை, அதை போல சிறந்தது வேறொன்றும் இல்லை. அப்ப யாரோட சேர்றோம் அப்படின்றது முக்கியன்ற மாதிரி யாரை நம்மளோட சேர்த்துக்கிறோம் அப்படின்றது முக்கியம். தெரிந்தோ தெரியாமலோ, தெரிந்தே தான் நம்மளுடைய தீட்சை எடுக்கும் பொழுதே குரு வேதாத்ரி மகரிஷியோட உயிராற்றல் நம்ம ஒவ்வொரு அன்பர்களோடமும் கலந்துருக்குது இல்லைங்களா. தவம் செய்யும் போது கூட நமக்கு தடை ஏற்படும் போது மகரிஷி என்ன வார்த்தை சொல்றார், குருவாக இருந்து என்ன சொல்றார், நீங்க என்ன நினைச்சுக்கோங்க, நீங்க நினைச்சாவே போதும், நினைத்த உடனே என்னுடைய தவ ஆற்றல் உங்களுக்கு துணை புரியும், உங்களுடன் இணைந்து துணை புரியும் சொல்றார். நமக்கு என்னங்க கவலை, இப்படி ஒரு பற்றற்றான் பற்றினை பற்றி கொண்டோம்னு சொன்னா, இப்படி ஒரு குருவை நாம பெற்று இருக்கிறோம், அதை பிடிச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு ஏதுங்க தோல்வி, வெற்றி மேல் வெற்றி தான். அடுத்து அதே பெரியாரை துணைக்கோடல்லே இன்னொரு திருக்குறளும் பாருங்க. உற்ற நோய் நீக்கி உறாமை முன்காக்கும் பெற்றியார் பேணிக்கொள்ளல். அதாவது வந்த துன்பங்களை நீக்கி வர இருக்கும் துன்பங்களையும் முன் அறிந்து விளக்கும் ஆற்றலுடைய பெரியாரை துணியாக கொள்ள வேண்டும். நம்ம குரு அதற்கு ஒரு சரியான உதாரணம் இல்லைங்களா. நாம் எல்லோரும் வந்த போது இவ்வளோ பதிவு வச்சிருக்கிறோம், இந்த துன்பத்தெல்லாம் ஏன் அனுபவிக்கிறோன்றதுக்கு ஒரு தெளிவே இல்லாமல் இருந்தோம். அந்த வந்த துன்பங்களை நீக்கக்கூடிய வழியையும் இவர் சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி வர இருக்கும் துன்பங்களையும் நம்ம ஆகாமிய கர்மத்தில் நின்னோன்னு சொன்னால் ஆகினையில் இருந்து ஐம்புலன்களை அடக்கி நேர் வழியில் கண்ணம்மா கண்குளிர பாறேனோ, காட்டானை மேலேறி கண்குளிர பாறேனோன்ற அந்த ரகசியத்தையும் நமக்கு கற்றுத்தரார். அப்போ வந்த துன்பங்களை நீக்கி வர இருக்கும் துன்பங்களையும் முன்னறிந்து விளக்கும் ஆற்றலுடைய பெரியார் நம்மளுடைய குரு துணையாக நாம் கொள்ள வேண்டும். குரு வார்த்தை தட்டாமல் மதித்து நம்ம பழகணும். உற்ற நோய் நீக்கி உறாமை முன்காக்கும் வெற்றியார் பேணிக்கொள்ளல். நமக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்காங்க நம்மளுடைய குரு. அப்போ அவர் சொன்னதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு முதல்ல எண்ணி துணிக கர்மம் துணிந்தமும் எண்ணுவோம் என்பது இருக்கு. இவரை தேர்ந்தெடுத்துட்டோம், நம்மளுடைய குருவா தேர்ந்தெடுத்துட்டோம். இவருடைய பழக்கங்களை, இவர் கொடுக்குற பயிற்சிகளில் உடல்ல ஆரோக்கியமாக இருக்குது, நம்மளோட உடல் மனது தெளிவாக இருக்குது, தெளிவாக சிந்திக்க முடியுது, அமைதியாக இருக்கு. அதே நேரத்தில் அதை தூய்மைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளும் நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாம் ஒரு துணையாக இருக்கிற உயிருக்கும் தினம் அதனுடைய காயகல்ப பயிற்சியை பண்ணி அதையும் நாம் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி, அதாவது தரத்தையும் திறத்தையும், உயிரோட தரத்தையும் திறத்தையும் உயிர் நாள் உள்ள வரைக்கும் நாம் அந்த 3 நிமிஷம் செய்யக்கூடிய பயிற்சிகளை நம்மளை மேம்படுத்திட்டே இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான கல்வியெல்லாம் நாம் பெற்ற இந்த குருவை இதை நாம் தொடர்ந்து செய்கிறது தான் நம்மளுடைய என்ன சொல்கிறது, குருவுக்கு கொடுக்குற காணிக்கைன்னு சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கை அது நமக்கு தான் வெற்றி. குரு பச்சை இதில் காட்டுற மாதிரி கைதான் காட்டுறார், வழிதான் காட்டுறார். அந்த வழியில் நடக்கிறது நம்ம தான். அப்போ அதனுடைய பலனை அனுபவிக்கிறது நம்ம தான். வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுதல். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும்
முதல்ல ஏற்றுக்கணும், அக்செப்டன்ஸ். எல்லாம் நல்லது தான் நடக்குது. எந்த தோல்வி வந்தாலும் அந்த தோல்வி வெற்றியை அடைக்க போதா, வெற்றியை நிறுத்த போதா? கிடையாது. அந்த வெற்றிக்கு ஒரு படிகல்லாக மாறப்போகுது. அதுதான். எந்த தடை வந்தாலும் அந்த தடையை என்னன்னு உற்று நோக்கணும். அது அக்செப்டன்ஸ் முதல்ல இருந்து ஏற்றுக்கொண்டு இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு நம்மளை அடுத்து உயர்த்தணும்னு சொன்னால், அந்த வரக்கூடிய பிரச்சனையே நம்மளை இன்னும் கூர்மையாக, இன்னும் சிறந்தவராக நம்மளை மேலே ஏற்றும். அங்கே தோண்டு போகக்கூடிய நிலை வராது. அப்போ நாம் வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக அடைய முடியும். ஸோ முதல்ல நாம் எது நடந்தாலும் வாழ்க்கையில் நல்லதுக்கு தான் நடக்குது. எந்த வெற்றி, எந்த தோல்வியோ, எந்த இடையூறோ, பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த பிரச்சனையில இருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன், எதை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த பிரச்சனை வந்ததுன்னு பார்த்தோம்னா, இந்த நாய் நம்மளை துரத்தும் போது நாம் ஓடுனா அதுவும் நம்மளை துரத்திக்கிட்டே வரும். ஆனால் நாம் நின்று என்னன்னு வாயை கூட திறக்க வேண்டாம், நின்னோன்னாவே அதற்கு ஒரு அது நிற்கும். என்னடா நின்றுட்டான் அப்படின்னு அது நிற்கும். அதுதான் பிரச்சனையும். இது என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை எதற்கு இப்பொழுது வந்தது, இது என்ன பாடம் எனக்கு கற்றுக்கொள்ள போகிறது என்று நாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால், இடும்பைக்கு இடும்பை தருவர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். நாம் நிச்சயமாக வந்த துன்பத்துக்கு கூட துன்பம் நிச்சயம் அளிப்போம். அது நமக்கு துன்பத்தை தராது, இல்லைங்களா? இதுதான் உண்மை. தெரிந்து தெளிதல் அப்படின்ற ஒரு திருக்குறளும் எனக்கு இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்தில் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் நாம் எவ்வளவு உயரணும்னு நினைக்கிறோமோ அந்த உயர்வுக்கும் சரி, அல்லது நம்மளுடைய அறியாமையால் அல்லது அலட்சியத்தால் அல்லது உணர்ச்சி வயத்தால் நாம் சிறுமைக்கு போகணும்னு சொன்னால், நம்மளுடைய கர்மம் தான் அதற்கு அளவுக்குரிய கருவியாக இருக்குமே தவிர வேறு எதுவும் இல்லை. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். குணம், அறிவு முதலியவற்ற மக்கள் எய்தும் பெருமைக்கும் மற்ற சிறுமைக்கும் அவரவர் செயல்களே அவரை அறிதற்குரிய கருவியாகும். இப்போ இதுக்கு ஒரு உதாரணமாக கூட ஒரு சிற்பி கல்லில் ஒரு சிற்பத்தை செதுக்க தொடங்குறார். பல நாள் வேலையில் கடைசியில் கை தவறி ஒரு பகுதியில் ஒரு கீறல் விழுந்துடுது. ஐயோ, முடிக்க போகிற நேரத்தில் இது இப்படி வந்துடுச்சே அப்படின்னு அவர் ஒரு நிமிடம் நினைத்தாலும் கவலைப்படலை. அவர் சரி, இதை எப்படி சரி செய்யலாம், இந்த இடத்துல ஒரு தாமரைப்பூ வச்சா மாதிரி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அவருக்கு ஒரு தோணல். அதை செய்கிறாரு. அந்த சிற்பம் முன்ன அவர் நினச்சதை விட அற்புதமான ஒரு சிற்பமாக உருவாகுது. அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும். நம்மளோட வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளை கவலையாக நாம் மாற்றக்கூடாது, படிப்பினையாக நாம் மாற்றினோம்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி அடையும் என்று சொல்லி, இந்த நல்ல சிந்தனையை எனக்கு அருளியதற்கு வாய்ப்பளித்தவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.